Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சினிமாவில் சார் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எம்ஜிஆர் சிவாஜி தான் எனக்கு பாதிப்பு. எனக்கு அதில் எங்கள் அம்மா தான் என்னை நுழைச்சி விட்டாங்கன்னு சொல்லணும். எனக்கு 3வது படிக்கும்போது ஒரு ட்ராமா ஆனுவல் ட்ராமா போடுவோம்ல, அதில் எங்கள் அம்மா என்னை நடிக்க சொன்னாங்க. நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன், சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப கூச்ச சுபாவம். அப்போ ஒரு சுப்பமான ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்க மகன் ராஜேந்திரன். அவன் இப்போ கண்டக்டராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டான். நான் நடிக்கவே மாட்டேன், மேடையிலே ஏற மாட்டேன். என்னை கொண்டு வந்து எங்கள் அம்மா ஒரு 5-6 மாதம் ரிஹர்சல் கொடுத்து இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்தில் இந்த காரோட்டி சும்மா நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, அந்த பாட்டு தான். அதுக்கு ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்லாம் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்து எல்லாம் நடித்து அதில் நான் நடிக்க முடியாமல் போயிட்டேன். நான் டான்ஸ் ஆட போய் எங்கள் பொண்ணுன்னு சின்ன பிள்ளைங்க 8 வயசு எல்லோரும் கை தட்டின உடனே அவன் பொம்பளை வேஷம், நான் ஆம்பளை வேஷம், அவன் தான் மேக்கப் பண்ணோம். நான் ஸ்டன் ஆகி அப்படி நின்று போயிட்டேன். எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தமாஷ் தான். அதிலேருந்து என் மனசுக்குள்ளே அதுதான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு டான்ஸ் ஆடும்போது எனக்கு அந்த ஒரு பாதிப்பு மனசுக்குள்ளே ஆள் மனதில் இருக்குது. அப்புறம் சந்திரபாபா ஃபாலோ பண்ணி அவர் மாதிரி டான்ஸ் ஆடணும்னா நினச்சேன். அப்புறம் அதுக்கப்புறம் நடிப்பு அப்படியே இருந்துச்சு. எங்கள் அப்பா ரொம்ப கேலி பண்ணிட்டார். 10 ரூபா செலவு பேண்ட் ஷர்ட்டுக்கு. அப்போ 58 10 ரூபா செலவு பண்ணிட்டேன் இவனுக்கு, நான் 10 ரூபா அவனுக்கு செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிண்ணம் ஒன்று ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இவ்வளோ பெரிய கிண்ணம் கொடுத்தாரு. அது ரொம்ப அசிங்கமாக பேசினார் என்கிட்ட. பட் இது எதுக்கு லாயக்கடா அப்படி இப்படின்னாரு. மனசுக்குள்ளே போய் இப்படியே உட்காந்தேன். அப்போ தான் இந்த கட்டபொம்மன் இதெல்லாம் வந்த நேரம். அது ஒரு வருஷத்துக்குள்ளே சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் மாதிரி நம்ம பெரிய நடிகர் ஆகணும்னு அன்னைக்கு நான் உறுதி பூண்டேன். அதில் என்ன அப்படின்னா எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் ஓட முடியாது, என்னால் விளையாட முடியாது. கூச்ச சுபாவம் தானே, ஆள் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ஆப்ட்ராயர் போட கூச்சம், அவன் பெரிய தொடையை வச்சுக்கிட்டு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூச்சப்பட்டு அப்படியே 11 வயசுல இருந்து எம்ஜிஆர் சிவாஜி இடத்த பிடிக்கணும், நம்ம எம்ஜிஆர் மாதிரி புகழ் போடணும், சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சும்மா இல்லைண்ணா 2 பேரை, அதாவது 100 வருஷம் 200 300 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 2 பேர் பிறப்பாங்க. நான் என் வாழ்க்கையிலே நான் 2 பேரையும் மீட் பண்ணணும்னா அப்படி ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு 2 பேருக்கு கேரக்டரை இது பண்ணிக்கிட்டு அது அந்த போல செய்தல்னு சொல்லுவார் அம்பேத்கர். அது வால்டர் பேகாட்னு ஒருத்தன், கேப்ரியல் டாடுன்னு ஒருத்தன். அவன் என்னன்னா ஜாதி மதம் இனம் மொழி சுற்று வட்டாரம் இதில் எவன் ஹீரோவாக இருக்கானோ அவன் டேஸ்ட்டுக்கு அந்த ஹீரோவை தனக்குள்ளே போல செய்தல். நான் தான் சிவாஜி கணேசன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, எம்ஜிஆர் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது. ஒரு நாளைக்கு எம்ஜிஆர் மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஒரு நாள் சிவாஜி கணேசன் மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன். சொன்னாங்க நீ ஒன்றும் அங்கே இரு இல்லைன்னா இங்கே இருறா, என்னடா இது 2 பேர் அப்படி 2 பேருக்குள்ளே கலாட்டா வரும். அப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருந்து அப்படியே அந்த போல செய்தல் அப்புறம் போல ஒழுகுதல் வந்துச்சு. சினிமாவில் வந்த பிறகு போல ஒழுகுதல் ஆகிட்டேன் நான். சிவாஜி கணேசன் மாதிரி சொந்தத்திலே கல்யாணம் பண்ணணும், அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி எல்லாத்தையும் பழகணும், இதெல்லாம் போல ஒழுகுதல். போல செய்தல் அப்படி ரசிகனாவே போடுவாங்க. போல ஒழுகுதல் தான் நமக்கு இது வரும். அப்புறம் பாலச்சந்தர் சார் எனக்கு முத சான்ஸ் கொடுத்தாரு அவ்வளோ தருவதையில். அதில் நடித்து அப்போ சொன்னார் அவர் வேற கமல் சாரை போட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னமோ நான் பெரிய நடிகன் மாதிரியும் என்னை தூக்கிட்டார் பாலச்சந்தர், நான் டைரக்டர் ஆகி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மகேந்திரன் சார் இவங்கெல்லாம் கலைஞான அவங்களோடையெல்லாம் எனக்கு பழக்கம். எங்கள் அத்தை பையன் மகேந்திரன், எங்கள் அப்பாவோடைய அக்கா பையன். அதனால் அவரோட சேர்ந்து தேவர் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் போகிறது பார்க்குறது அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் டைரக்ஷனுக்கு என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 5 வருஷம் டைரக்டர் ஆகணும், கதையாசிரியர் ஆகணும், நடிகர் தவிர என்ன எடுக்கலைன்னா நான் யாரு, நான் எவ்வளோ பெரிய நடிகர்னா. நான் நடித்து படம் வந்தால் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் மிரண்டு போய் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு டின்னர் வச்சு, யாரா நீ எப்படி ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு நீ படம் பண்ணியிருக்க, இந்த மாதிரிலாம் நாங்கள் நடிக்கலையே, நீ நடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சிவாஜியெல்லாம் என்னை பாராட்டுவாங்க. நீ கற்பனை என்னையும் நீ தூக்கிட்டீல பாலச்சந்தர் பாரு, நான் காமிக்கிறேன் பாரு உன்னுடைய டைரக்ஷன்லேயே சூப்பர், ஆமாம் அப்படி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த நேரம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா வந்துட்டார். ஏன்னா நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் இந்த ஆள் சொல்லிவிட்டாரு. இந்த ஆள் யார், எந்த ஊருக்காரது, வாசனையெல்லாம் பார்த்தா மதுரைக்காரர் மாதிரி இருக்கேன்னு 16 வயதில் முதல் நாள் பார்த்தேன். தம்பி பார்த்தா அடுத்த நாள் நான் போயிட்டேன், குரோம்பட்டில் இருந்தேன். இப்போ அடா நம்ம நம்ம திரட்டி வச்சிருந்ததப்புறம் இந்த ஆள் கொண்டுட்டாரு, இனிமே எங்கே பார்த்த இருக்கு, ஒன்று நடிகர் இல்லைன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா சார்ட்ட சான்ஸுக்கு போனேன். அவர் போய் அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஒரு படம் இல்லாமல் போய் அப்புறம் கன்னி பருவத்தில் அது அப்படியே வந்தேன். அப்புறம் வந்துட்டதில் தான் அந்த டைரக்ஷனுங்கிறது அப்படியே போயிடுச்சு.
அப்புறம் பாலச்சந்தர் சார் 74 என்ன அவ்வளோ துறகதியில் போட்டுட்டு தூக்கிட்டு கமல் சாரை போட்டுட்டு 84 கரெக்டாக அச்சமலையில் என்னை போட்டார். அது என்னை உயர்த்தி விட்டவர் அவர் தான். நான் என்னுடைய பரம்பரையாக அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கணும். அந்த பாத்திரத்தில் முதல்ல நீங்கள் நடிச்சிங்களா கமல்ஹாசன் பாத்திரத்தில்? அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த சுஜாதா வீட்டுக்கு மேலே ஒரு யங்ஸ்டர் தங்கியிருப்பான். அவன் சினிமா சான்ஸ் கேட்டுக்கிட்டு அலைவான். அவன் ஹிந்தி பாட்டெல்லாம் பாடுவான், மிமிக்ரையெல்லாம் பண்ணுவான். அதுதான் எனக்கு அவர் வச்சது. ஆனால் அந்த கேரக்டரை மாற்றி அவர் கமல் சார் அதில் போட்டார். என்னைய சும்மா ஒரு சென்சஸ் எடுக்க வர்ற மாதிரி வாயா அப்படின்ட்டாரு. அப்போ மகேந்திரன் என்ன சொன்னார், தங்கப்பதக்கத்தில் ஸ்ரீகாந்த் கேரக்டருக்கு ட்ரை பண்ணுறேன் தங்கப்பதக்கத்தில். அப்படியா? என்ன பாருங்க, என்ன ஆசை பாருங்க எனக்கு. அப்போ மாதவன் சொன்னார், இந்த பையன் சின்ன பையனும்ல பெரியவனும் இல்லை, ரெண்டாவது மார்க்கெட் இருக்குது, அதனால் ஸ்ரீகாந்த் தான் இன்னைக்கு அப்போ வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ராஜபாண்டின்னு ஒரு நடிகர் இருந்தார். அவரை போடலைன்னு சொல்லி அவர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டார். சிவாஜி ட்ரூப் நடிகர் தங்கப்பதங்க. ஆமாம், நான் பார்த்தேன். அப்போ அவர் என்ன ஆச்சுன்னா இப்படி ஆகிவிட்டார். அப்புறம் ஸ்ரீகாந்தா போட்டாங்க. எனக்கு ஒரு வருத்தம், என்ன ஸ்ரீகாந்தா போட்டாங்களே. இப்போ பார்த்தா சிரிப்பு வருது. நீ நம்ம என்ன ஆசைப்பட்டிருக்கோம் ஸ்ரீகாந்த் இடத்த போய் பிடிக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்ததான். கன்னிப்பருவ திரைப்படத்துக்காக எஸ்.ஏ. ராஜ்கண்ணு உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தார்? பெரிய விஷயம். அது ஒரு கிழக்கே பேர்களுக்கு நான் போனேன். அப்போ பாரதி ராஜா சார் என்ன சொல்லிட்டாரு, இவன் ஒரு ஆளு எஃப்டி ஃபிகராக இருக்காப்புல, அது மட்டும் இல்லை இவன் போசஸ் முகம்லாம் சிவாஜி கணேசன் மாதிரி இருக்கு, எனக்கு இந்த ஃபேஸ் வேணாம். அவன் ஒரு ஸ்கூல் ஃபைனல் பண்ணிவிட்டு எஸ்எல்சி முடிச்சுட்டு வர மாதிரி ஒல்லியா ஸ்லிம்மாக, முடியெல்லாம் ஒரு ஸ்ட்ரைட் ஹேராக இருக்கணும், என்னது கொஞ்சம் வேவிங் ஹேராக இருக்கும். அப்போ அதை பார்த்துட்டு வேணான்ட்டார் பாரதி ராஜா சார். அப்புறம் இவளுக்கும் அந்த ராதிகா அம்மாவுக்கு எனக்கும் கொஞ்சம் வயசு ரொம்ப வித்தியாசம், முரடானா இருக்குது. அப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அப்பா பண்ணி வேணான்ட்டார். அதுக்கப்புறம் தான் கன்னி பருவத்தில் இல்லை இந்த காளை அடக்கிறவன் மாதிரி வயசம். அதில் ராஜகண்ணு சார் சிவாஜி ரசிகர். அந்த காலத்தில் கிணத்து கடவுக்கு வந்தாராம் சிவாஜி கணேசன் 52. அப்போ இந்த நெகமம் கந்தசாமின்னு இருந்தார்ல, அவர் வீட்டுக்கு நம்ம வந்திருக்காரு. அப்போ இவர் மரத்து மேலே நின்று சிவாஜி கணேசனை பார்த்துருக்காரு. ராஜகண்ணு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தேன்யா அப்படின்னு சொன்னார். அப்போலாம் 10 வயசு என்னமோ தான் அவருக்கு சொன்னார். அப்போ கணேசன் மாதிரி இருக்கேன் அவனுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படின்னாரு. அவருக்கு அது அப்போ கூட நம்ம சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கணும்னு அவங்க எம்ஜிஆர் சிவாஜி நம்மளை கண்டு மிரளணும்னு நினச்சி கடைசியில் சிவாஜி கணேசன் நமக்கு சான்ஸே வாங்கி கொடுத்தது. அவர் அறியாமல் இன்டான்ஜிபிள்பாங்கள்ல, டான்ஜிபிள் இன்டான்ஜிபிள் அது மாதிரி. அது பெரிய புண்ணியம். ராஜகண்ணு சார் இன்றைக்கி மறக்கக்கூடாது. தான் வீட்டில் ஃபோட்டோ வச்சுருக்கேன் டைனிங் ஹால் போகிறதுக்கு முன்னால். அவரை பார்த்துட்டு தான் போய் நான் சாப்பிடுவேன்ட்டு. சாப்பிடும்போது நான் சிவாஜி கணேசன் படம் பார்ப்பேன். உள்ளே நுழையும் போது எம்ஜிஆர் படம், 2 படமும் வச்சு தான் நான் 2 பேரும் நான் நன்றியாக இருக்கணுங்க தான் நான் இருக்கேன். கன்னிப்பருவ திரைப்படத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? அது அனுபவம் அதில் பாலகுரு சார் தான் டைரக்டர், ஆனால் மேக்ஸிமம் பாக்யராஜ் சார் தான் பண்ணார். அப்பயும் எனக்கு ஒரு முரட்டு துணிச்சல், ஒரு மாதிரியான ஒரு இது தானே, பயமும் இருக்கும் கூட, கூச்சஸ்வாமம் உள்ளவன்ல. அதனால் ஒரு நல்ல ஒரு பயம். அதுக்குள்ளேயே நான் ஒரு 5-6 வருஷம் நான் அந்த அட்டிப்பட்டதுனால 29 வயசு தான் எனக்கு அந்த இது கன்னிப்பருவத்தில் வரும்போது. நம்ம இதில் 24-25 வயசுக்கு அவ்வளோ துறை இதில் செலக்ட் ஆகி போய் அப்போ 5 வருஷம் நம்ம வீட்டில் உட்காந்து வேதனையில் இருக்கோம்ல, அதனால அந்த வேகம் ஸ்பிரிட் அதில் தான் நடித்தேன்னா நல்ல வேலை வாங்கினார் யார், பாக்யராஜ் சார். அப்புறம் நேச்சுரலாக நடிக்க வச்சார் அப்படின்னு கொஞ்சம் மெத்தட் ஆக்டிங்கு சினிமாட்டிக்கை கொஞ்சம் உள்ள சொருவுனேன். அதையும் அவர் அலோவ் பண்ணார். ரொம்பவும் அவர் மாதிரி என்ன நடிக்க வைக்கல, அவர் ரொம்ப நேச்சுரலாக நடித்தார். நம்ம மாடர்ன் ட்ரெண்டில் அவர் என்ன கொஞ்சம் சினிமாட்டிக் நான் கலந்தேன், சில போஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்தேன், அதை அவர் அலோவ் பண்ணார். அப்புறம் அந்த டைலாக் டெலிவரியெல்லாம் நான் எப்போவுமே என் சொந்த மாதிரியே பேசி நான் பழக்கப்பட்டவன். அது நல்லா இருந்துச்சு. அது அந்த வெற்றிக்கு மிக மிக பெரிய காரணம் படத்தை பொறுத்தவரையில் பாக்யராஜ் சார். அதை விட பெரிய வெற்றி காரணம் ராஜகண்ணு சாருடைய அந்த ரிலீஸ் பண்ண விதம். உங்களுக்கு தெரியும் எல்லாமே, அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, செங்கல்பட்டு வரைக்கும் படம் கொடுக்காமல் இருக்கிறது, அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் பப்ளிசிட்டியை தூக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணி ராஜகண்ணு சார் ஒரு பெரிய விஷயம். அதில் ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டால், டிஸ்ட்ரிபியூஷனில் விட்டுருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் என்னை போட சொல்லியிருப்பாங்க. ஃபுல் லாபம் ராஜகண்ணு சார் தான் வந்துச்சு. 6 லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் காப்பி. ஜெயக்குமாரை கேட்டிங்கன்னா சொல்லுவார் 65 லட்சமோ 66 லட்சமோ சம்பாதிச்சார். அதாவது எத்தனை % போட்டு பார்த்துக்கோங்க நீங்கள். இது உலகத்தில் எவனு பெரிய ஒரு தயாரிப்பாளர் கூட இவ்வளோ சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. ஏவிஎம் செட்டியாரே ஒரு தடவை 5 லட்ச ரூபா போய் கேட்டதுக்கு ஒருத்தர் போய் கேட்டிருக்காங்க 5 லட்ச ரூபா. யோ இப்போ எல்லாம் காசு போனோன்னா கொடுக்குறாள் ஒரே ஆள் ராஜகண்ணு புதுசாக ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காருயா, அவர் தான் அப்படின்னு சொல்லி ஏவிஎம் செட்டியாரே ஒரு தடவை சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. எப்போனா செட்டியார் 79 இறந்துட்டார் ஆகஸ்ட்டில்.
அவர் சொன்னது 77, 78. அப்புறம் அந்த மாதிரி நாகிரெட்டி ஒரு தடவை மகேந்திரன் சார் நாகிரெட்டி படம் பண்ணுறதா இருந்துச்சு விஜயவாகினியில். அப்போ வந்து இவர் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். யார்? மகேந்திரன். வேணாயா, அங்கெல்லாம் போனால் ரொம்ப கண்ட்ரோல் இருக்கும்யா. நாகிரெட்டிலாம் எம்ஜிஆர் வச்சு பண்ணவர், என்டி ராமாராவை, பெரிய பெரிய டைரக்டர் பிஎன் ரெட்டி, ஹெச்எம் ரெட்டி, அந்த மாதிரி நம்மளாம் போனால் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நம்ம வேணான்னு சொல்லிவிடுவோம். இன்னுங்க வேணான்னு சொல்கிறீங்களா, வாகினியை போய் வேணாங்கிறீங்களா அப்படின்னு நான் போய் சொல்லுவேன் வாயான்னு என்னை கூப்பிட்டு போனார். அப்போ கூப்பிட்டு போனோன்னா கன்னிபுரத்தில் அப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு, 3-4 மாதம். வாங்கினோம், வணக்கம் சார், நான் ராஜேஷ்னு பார்த்தேன்ப்பா படம் நல்லா இருக்கு, நீ ரொம்ப நாளைக்கு நிற்ப. அவர் யார் தேங்காய் பிஸ்னஸ் பண்ணவரா அப்படின்னாரு. ஆமாம் ராஜகிருஷ்ணன் சார். ஆமாம் சார், தேங்காய் அப்புறம் டூரிங் டாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சார், தியேட்டர்லாம் வச்சுருந்தாங்க, டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணார் சார். அவர் அண்ணன் கூட சினிமாலாம் எடுத்தவர் சார், சிவாஜி அண்ணனையெல்லாம் வச்சு அப்படி இப்படின்னு. அப்படிப்பா நல்லா, ஏன்னாப்பா இவ்வளோ துணிஞ்சு அந்த 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 அவர் வந்திருக்காரு, நல்லா பண்ணுறாருப்பா, ஒரு பப்ளிசிட்டியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, வாசன் மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். இவ்வளோ தான் சொன்னார். அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து அந்த நாகிரெட்டியும் பாராட்டினார் இவர் ராஜகிருஷ்ணன் சார். அப்படி ஒரு பெரிய லெவலில் வந்தார் அவர். அதனால் அப்புறம் அடுத்த படமெல்லாம் என்னை போட ஒரே ஒரு படம் இதயங்கள் ராஜ்யம் நடித்தேன். அது கதை சரியில்லை. இந்த மதுன்னு ஒருத்தர், நான் அப்பயே சொன்னேன், மதியொலி சண்முகமாக அவர் கதை பண்ணும்போது எனக்கு இந்த 5 வருஷம் நான் டைரக்டர் ஆகணுங்கிறதுல வந்து ஓரளவு கதை புரிஞ்சுக்கிட்டல. ஹவு டு ரைட் எ ஸ்டோரி, ஹவு நாட் டு ரைட் எ ஸ்டோரி, ஹவு டு ரைட் எ ஸ்க்ரீன் பிளே, இந்த மாதிரிலாம் படித்தேன் நிறையா. அப்போ படித்ததில் வந்து ஒரு 100 படம் ஃபஸ்ட்டு 100ன்னு ஒரு படம் எடுத்து ஒரு புக்கு போட்டாங்க. அந்த புக்கு நான் வச்சுருக்கேன். அது ஒருத்தர் வந்து அடையாறில் வந்து ஹிந்து பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தார். என்கிட்ட நிறைய இங்கிலீஷ் புக் இருக்குது, எல்லாமே சினிமா, நீ ஹாலிவுட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு நான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு இந்த 100 ஃபிலிம்ஸையும் எப்படி எப்படி எடுத்தாங்க அப்படின்னு நான் அதை போய் வாங்கிட்டு வந்து அதில் இம்ப்ரூவ் பண்ணேன். அப்புறம் இதெல்லாம் ஸ்க்ரீன் பிளே படித்தால் எனக்கு ஒரு கதையில் ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ நான் போய் சொன்னதுக்கு தான் மதியொலி சொன்னார், என்ன ராஜேஷ் வச்சு டிஸ்கஸ் பண்ணணும்னா டாக்டர் சைக்காட்டிஸ்ட் எல்லாம் கொண்டு வரணும் போல இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டார். அப்போ நான் எந்திரிச்சு பாசமலர் படம் போட்டிருந்தேன். இது பழனியில் நடக்குது. பாசமலர் படம் போட்டிருக்கான் 84. அண்ணே நான் ஒய்ஃபோட சினிமா போகிறேன். என்ன படம்? ஏன் பாசமலர்? எத்தனை தடவையா பார்ப்ப நீ? அப்போ நீ கதையில் கலந்துக்கல? இல்லைண்ணே, முரண்பாடு வருதுன்னு. முதல்ல இது அம்னீஷியாவா இல்லை வந்து ஆர்டிசமா, ஐக்கு கம்மியா, இதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் இந்த கதாபாத்திரத்துக்கு அப்படின்னு. இதுக்கெல்லாம் நீ வந்து சைக்காட்டிஸ்ட்டை தான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டார் அவர். அப்புறம் போயிட்டேன். அந்த படம் சரியில்லை, படம் சுமாராக தான் போச்சு. அதனால் இந்த கன்னி பருவத்திலே படத்துடைய வெற்றியை எப்படி உணர்ந்தீங்க? கன்னி பருவத்தில் வந்தவொடனே நான் தான் தமிழ்நாட்டில் நம்பர் 1ன்னு நினச்சேன். அதில் எல்லாம் சந்தேகம் கிடையாது, பொய் சொல்ல விரும்பலை. அவ்வளோதான். சிவாஜி கணேசன் 52, நான் வந்து 70 பண்ணியாச்சு. மென்டல் வேர்ல்டில் பறந்துக்கிட்டு இருக்கேன் நான். அங்கே அடிக்கடி எங்கே ஃப்ளைட்லாம் போகிற மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு ஜாதகம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. வடிவேல் சொன்ன மாதிரி இதை யோசிக்காமல் போயிட்டேனா அப்படின்னு. 79 படம் வருது. நான் 83 செப்டம்பர் தானே ஜோசியத்தில் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இதுக்கு மிஞ்சி ஒன்றுமே இல்லை, கட்டம் சரியில்லைன்னா திட்டம் வேலை செய்யாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் நான். தியரி ப்ராக்டிஸ் பாரு லெனின், நீ தியரி படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உனக்கு தெரியும் பாரு. பண்ணிட்டேன். என்னடா டான்ஸை தவிர எல்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்தேன். ஓரளவு கம்பு சண்டை, ஓரளவு இந்த மான் கொம்பு, அது இது டைலாக் போய் ஆங்கிலமும் பேசுவேன், தமிழும் பேசுவேன், இங்கிலீஷ் டைலாக்கும் பேசுவேன். நான் அவ்வளோ நல்லா பேசிட்டு அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் வேறு, அப்புறம் புராண இதிகாசங்கள் வேறு, எல்லாம் ட்ராமா நடித்தேன் நிறையா. இவ்வளவுலாம் நடிச்சுட்டு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வந்து நமக்கு வியாபாரம் ஆக மாட்டேங்குது. 2 லட்ச ரூபாயை தாண்ட முடியல என்ன சம்பளம். ஆமாம். அப்போ 1.5 லட்ச ரூபா கிரவுண்ட் வேலை எங்கே கேகேநகரில் இன்றைக்கி 5-6 கோடி ரூபா. அப்போ ஏறக்குறைய 6 கோடிக்கு சம்பளம் நான் வாங்கின சம்பளம். படம் ஆகிட்டு திடீர்னு இன்னைக்கு இதெல்லாம் வந்து படமெல்லாம் சரிஞ்சு போச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், போல செய்தல் தப்பு, போல ஒழுகுதல். அப்போ எம்ஜிஆர் சிவாஜிங்கிறவங்க இயற்கையோ கடவுளோ படைக்கப்பட்ட மனிதர்கள், தனி மனிதர்கள். அதனால் அவங்கள மாதிரி நம்ம செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. இந்த நாட்டில் எவனும் வாயை திறந்து பாடப்படாதுன்னு ஏமநாத பாகவதர் சொன்ன மாதிரி முடிவு பண்ணிட்டேன் நான். இது வந்து இதுக்கு பின்னால் என்னமோ இருக்குன்னு நான் முடிவு பண்ணி அப்செட் ஆகி வீட்டில் உட்காந்து 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு தான் ஜாதகமே பார்த்தேன். 82 81 முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி வரிசையாக எதுவும் வரல. அப்போ தான் அந்த நாட்கள் வருது, பாக்யராஜ் புக் பண்ணுறாரு. 81 பாக்யராஜ் சார் புக் பண்ணுறாரு, மென்டி புக் ஆகுது. படங்களில் 6 மாதம் வீட்டில் இருக்கேன். என்ன கடா ஒன்றுமே புரியல. அப்புறம் இப்படியே இருக்கும்போது தான் கல்யாணம் வந்துச்சு. சரி கல்யாணத்தை பண்ணிக்குவோம், இதை விட்டோம்னா சொந்தக்கார பொண்ணு, வேறு வெளியே அது பொண்ணுன்னு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்து ஒரு ரூஸ்வெல்ட்டுங்கிறவர், அவர் தான் எனக்கு வீடு கொடுத்தாரு. எங்களை ஊரை பற்றி தெரியும். அப்போ சினிமாவில் நடித்ததுனால வீடு கொடுக்க மாட்டாங்க, வீடு கிடச்சிருச்சு. பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அக்கா இறந்து போச்சு. அக்கா இறந்ததான் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் அப்புறமாக வீட்டில் கவனிக்கிறதுக்கு நான் ஒருத்தன் ஒரு எம்ஜிஆர் மாதிரி எங்கள் சொந்தக்காரங்களில் எல்லாரையும் அரவணைச்சு போவார். அவர் வீட்டை குடும்ப தலைவன் வேறு, நான் எம்ஜிஆர் படம் மாதிரி.
அதனால் எனக்கு வந்து பொண்ணு கொடுத்தாங்க. சரி இதில் பிடிச்சிக்குவான் அப்படின்னு. அவன் என்ன சொன்னான் ஜோசிக்காரன், இந்த பொண்ணு கட்டினா உனக்கு பெரிய யோகம்னா. என்னடா இது ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லிட்டு சேர்ந்து உடனே கல்யாணத்தை பண்ணி நவம்பரில் கல்யாணம் பண்ணுறேன். ஜனவரியில் அச்சமில்லை ஆலய தீபம் சிறை 3 படம் அப்படியே 100 டேஸ் போச்சு. ஒரே நேரத்தில் 3 தியேட்டரில் 9 தியேட்டரில் வந்து 100 டேஸ் போச்சு. நல்லா ஆனந்த் தியேட்டர் ஓனர் உமாபதி அவர் தான் சொன்னார், என்னையா மவுண்ட் ரோட்லாம் பார்க்குறேன், உன்னுடைய பேனராக இருக்குது, ரொம்ப அருமையாக வர்றையா அப்படின்னாரு. அவர் தான் எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை இது பண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறம் படமெல்லாம் விழுந்தவுடனே, நீ ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாயா, என்னமோ உங்ககிட்ட ஒரு குறை இருக்கியா, எப்படியோ வந்திருக்க வேண்டியது, என்ன படங்களாக விழுது வா நீ அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் கூப்பிட்டு போய் அட்வைஸ்லாம் பண்ணார் நிறையா. அவர் அட்வைஸ் பண்ணி ஏதாவது ஒன்று வழி பண்ணியா நீ அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான், அதுக்கு ரொம்ப நேரம் வயசாக இப்போ 6-7 வருஷம் அப்புறம் தான் ரியல் எஸ்டேட்லாம் பண்ண ஆரம்பிச்சது. படங்கள் பார்த்தேன் குறைஞ்சிக்கிட்டே. சரி 8 வருஷம் பொறுக்க சொன்னால ஜோசியம், 8 வருஷம் உட்காந்துருப்போம், வந்துடும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலெல்லாம் உறுதியாக இருந்தேன் நான். தமிழ் சினிமாவுடைய புதுமை இயக்குனர் ஸ்ரீதர், அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. ஸ்ரீதர் சார், நான் முத ஸ்ரீதர் சார் வந்து படம் பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு கல்யாண பரிசு பார்த்தேன். சின்ன பிள்ளையில இந்த யார் பையன்லாம் ஒரு படம் வரும், அதுக்கெல்லாம் பார்த்து நோட்டீஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த கல்யாண பரிசு விடிவெள்ளியெல்லாம் பார்த்துட்டு நாங்களாம் மிரண்டிருக்கோம். ஸ்ரீதருக்கு அப்புறம் ஒரு டைரக்டரே கிடையாதுங்கிற மாதிரி. அப்புறம் இந்த சாங் எடுத்து நம்மளை வந்து நெஞ்ச உருக்குறாருல, அது இன்னர் ஃபோக்கஸ்மாங்க அதை இங்கிலீஷில். அந்த சென்டிமெண்ட்டு உருக்குனது நெஞ்சில் ஒரு ஆலயம், அதெல்லாம் கல்யாண பரிசெல்லாம் இப்படி உருக்கிற ஒரு டைரக்டர் நான் பார்க்கவே இல்லை சினிமாவில். அந்த அளவுக்கு என் மேலே ரொம்ப பிரியம். நான் சினிமா வந்த புதுசில் என்கிட்ட பேட்டி கேட்கும்போது நான் சொல்லிட்டேன், 79 செப்டம்பர், இந்த 21 வந்தால் 41 வருஷம் முடியுது, செப்டம்பர் 21. அது வந்து ஒரு மாதத்தில் டிசம்பர்லேயே என்னை பேட்டி எடுத்தாங்க நிறைய பத்திரிகையில். ஸ்ரீதர் சாரெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருக்கிறது தமிழ் திரைத்துறைகளுக்கு நஷ்டம்னு எழுதினேன். அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப விருப்பப்பட்டு ஆலய தீபத்தில் போட்ட உடனே ஜென்டில்மேன் சார் அப்படியெல்லாம் ஒரு நான் எவ்வளவு அறியாமல் அறிவு கட்டத்தனமாக அவற்றையெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேங்கிறது இப்போ நினச்சா வெக்கமாக இருக்குது. அவ்வளோ அப்படியெல்லாம் நான் பேசியிருக்கேன். வேற ஒரு டைரக்டராக இருந்தால் படத்தில் தூக்கியிருப்பார், என்ன இல்லை என்கிட்ட பேச மாட்டார் அடுத்து. அவர் வந்து என்னென்ன, அவர் ஒரு இடத்துல இருக்கார், சின்ன பசங்க விளையாடுறாங்க, குழந்தை மாதிரி தான் பார்க்குறாரு. அப்போ அவர் தன்னை பற்றி சொன்னார் ஸ்ரீதர் சார், அதான் ரொம்ப ஆச்சரியம். நான் உட்காந்துக்கிட்டு இங்கிலீஷ் படங்கள்லாம் பழைய படங்கள் எல்லாம் பேசுகிறது, உங்கள் ஷாட் அந்த படம் மாதிரி இருக்கேன்னு பேசுகிறது, இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த படத்தில் போட்ட ஷாட் அந்த ஃப்ளவர்ஸ் வந்தது அங்கேருந்து வந்தது சார், அதை நான் பார்த்தேன். அப்படியா கோபி பார் ராஜேஷ் என்ன சொல்கிறோம் அப்படின்னு இப்படி காலை ஆட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பார். எல்லாம் பேசி எல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் மேலே. இதெல்லாம் பேசி வரும்போது என்ன ஒன்றுன்னா, அவர் இந்த யாரோ எழுதிய கவிதைன்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து அவர் கதை கேட்குறாரு. முதல்ல அவர் வீட்டுக்கு கதை கூப்பிட்டார், ஆலய தீபத்துக்கு வீட்டுக்கு நீங்கள் வந்து கதை சொல்ல முடியுமா, கேஆர்ஜி கூப்பிட்றாரு. வீட்டில் போய் நான் கதை கேட்குறேன். எனக்கு இந்த சினிமாத்தனம்லாம் சுத்தமாக இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. போயிட்டேன். போனவுன்னா சினிமாவுக்குன்னு ஒரு பண்பாடு, அதை சொன்னேன், சினிமாத்தனம்னு தப்பாக சொல்லலை. வீட்டுக்கு போனால் கதை சொல்கிறாரு. கதை சொன்னோன்னே எனக்கு பிடிச்சிருக்கு கதை. சரி படம் நடிச்சிட்டாங்க. ஆனால் படம் ஓடின பிறகு யாரோ எழுதிய கவிதைன்னு ஒரு கதை, அதுக்கு நஞ்சப்பன் தான் ப்ரொடியூசர், நமக்கு பாக்கியராஜ் சார் ஃப்ரெண்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீதர் சார் வீட்டுக்கு வரீங்களா, உங்கள் வீட்டுக்கு ஸ்ரீதர் வர சொல்லிட்டா இல்லை காமனாக என்னையா அது ஸ்ரீதர் எங்கள் கம்பெனிக்கே வர்றேன்ட்டேன். நான் என்னண்ணே, ஏன் சார் நான் படமே அங்கே தானே கேட்டேன், ஸ்ரீதர் எவ்வளோ பெரிய ஆள், எம்ஜிஆரே அவர் நடுவில் மீட் பண்ணார், அவர் வீட்டுக்கு வர வைக்காமல் நான் வரேன் சார்னு சொல்ல தெரில. எனக்கு கம்பெனிக்கு போயிட்டேன். கம்பெனிக்கு போய் கதை பண்ணி பேசி முடித்தோன்னே எனக்கு கதை பிடிக்கல சார்ன்ட்டு. எப்படி பிடிக்கல, கேன் யூ எக்ஸ்பிளைன் அப்படின்ட்டாரு ஸ்ரீதர். உடனே நான் சொன்னேன், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, கதை என்ன சார், முதல்ல வர்றேன் ட்ரையாங்குலர் சப்ஜெக்ட் அப்படி இப்படின்னு போட்டு பிச்சை எடுத்துவிட்டேன். பார்த்தோன்னா சீட் அந்த சில்வர் ஸ்க்ரீன் ராஜேஷ் பார்ப்போம் வில் மீட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒன்றுமே கோவப்படல. அப்புறம் தியேட்டர் இதுலேயும் சொல்கிறேன், டிஸ்கஷன்லையும் சொல்கிறேன், என்னென்னமோ சொல்கிறேன். இவர் நெஞ்சூர் ஆராயத்தெல்லாம் சொல்கிறேன். வந்த உடனே நெஞ்சூர் ஆராயத்தில் வர்றா, கல்யாணகுமாரை மீட் பண்ணுறா. ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்ட், ஆஹா இது வந்து நம்ம எக்ஸ் காதல் இல்லை அப்படிங்க, இது காதலி இல்லை, ஹஸ்பண்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க. முதல்ல பிளாட் பாயிண்ட் அங்கே இல்லை சார் ஓப்பன் பண்ணுறீங்க. ஆனால் அது எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்புறம் தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி நெஞ்சில் ஒரு ஆலயத்தை பார்த்துட்டு ராஜ் கபூர், நான் அந்த ரோல் பண்ணுறேன், கல்யாணகுமார் ரோல், அவர் முத்துராமன் ரோலை சுனில் தத் பண்ணட்டும், தேவியா ரோலை நர்கீஸ் பண்ணணும், நான் என்ன மீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்படின்னு ஒன்று ஸ்ரீதர் கோபம்னா கோபம் அவருக்கு. அப்போ தான் நான் பயந்தேன், ராஜ்கபூர்ட்டே கோவப்பட்டினா நீ ஏன் மேலே கோவப்படலையா அப்படின்னு. உடனே சொன்ன உடனே ஓஹோ அப்படியா வி வில் டூ இட்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ராஜேஷ் ஃபோன் போட்டேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் ராஜ் கபூர் அப்படின்ட்டு ஃபோன் போட்டு மீனாகுமாரி யார் ராஜ்குமார் அவங்க இவங்க இன்னொருத்தர் தில்லேக் மந்திர் அதில் போட்டு புக் பண்ணிட்டேன் ராஜேஷ். ஒஷியானிக்கில் ரூம் போட்டேன்.
அப்படின்னு. அப்போ ராஜ்கபூர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் ஓகே பரவாயில்ல வாழ்த்துக்கள்ன்றாரு. அப்படி எனக்கு மடத்தனமாக தெரியுது இப்போ யோசித்தா, பேசாமல் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு போட்டிருந்தா சார் காவியமாயிருக்குமே சார் அப்படின்னு. ஏன்னா ரியல் லைஃப் அது லைஃபு அதெல்லாம் எனக்கு. அப்புறம் இன்னொரு டைரக்டர் பேர் சொல்ல விரும்பலை, திலீப் குமார் இவர் நடிகர்னு கூப்பிட்டுருக்காங்க இவரை ஸ்ரீதரை. சரி திலீப் குமார் செட்டில் எப்படி இருக்காருன்னு பார்க்க போகலான்ட்டு போயிருக்காரு ஸ்ரீதர். போயிருக்கார் சொன்னார் என்கிட்ட. போனால் திலீப் குமாரை காணோம். எங்கேயா திலீப் குமாரை காணோம்? கிரெயினில் இருக்காருன்னா அட பாவி, இந்த மார்க்கில் திலீப் குமார் மார்க்கில் இந்த பெரிய டைரக்டர் நிற்கிறாராம். கேமரா ஷாட் பார்க்குறாரு. அவன் பார்க்குறான், அந்த ஆள் பார்க்குறாரு. மேலே ஏறி உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டு இவர் மார்க்கில் நிற்கிறாரா ரவுண்டு பண்ணி. அப்போல்லாம் முந்தைய ரவுண்டு பண்ணுவாங்க தெரியுமா? மார்க் பண்ணி நின்னோடனே நான் ராஜுக்கு அப்புறம் எழுத்தவன் ஸ்ரீதர் திலீப் குமார் மேலே ஏறி பார்த்து நான் நிற்கணுமா? இது வாழ்க்கையே வேணான்டான் வந்துட்டேன் ராஜேஷ். ஆனால் இப்போ நினச்சா ஒரு குழந்தைத்தனமாக நான் பிஹேவ் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட கூட நான் கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நான் திலீப் குமாரையும் இழந்துட்டேன், நம்ம ராஜ்கபூரையும் விட்டுட்டேன். இப்போ நினச்சா எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு வருத்தமாக இருக்குது எனக்கு அப்படின்னாரு. சரி இவ்வளோதுன்னு அப்புறம் என்னை பற்றி நிறையா சொன்னார். சார் ஜென்டில்மேன் டு த கோர் சார், இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் விரல் விட்டு கூட எண்ணிடலாம் சார். அப்படியும் ஒரு உத்தம மனிதன், அப்படி ஒரு காதல் உணர்வுகளை உள்ள மனிதர், நல்ல மனிதர் சொல்லிக்கிட்டே போகலாம் சார். மாறுபட்ட கருத்து யாருக்காவது இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் பாலச்சந்தர் ஸ்ரீதர் 2 பேரையும் நான் மீட் பண்ணது என் லைஃப்பில். நான் தியேட்டரில் படம் பார்த்து, நம்ம டூரிங் டைஸில் படம் பார்த்து, இப்படி ஒரு மகான்கள் ஸ்ரீதர். ஜென்டில்மேன் சார். என்னையெல்லாம் பேசுனதுக்கெல்லாம் நான் என்ன முன்னே படத்தை விட்டு தூக்கியிருக்கணும், இல்லை என்னை போட்டுருக்கூடாது படத்தில். அப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். மிக மிக நல்ல மனிதர் சார். இது சொன்னதும் நீதானா பாட்டு அது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? காதலிக்கு நிரம்புல மாதிரி இன்னொரு படமே எடுக்க முடியாது சார், எடுக்கவே முடியாது சார் யாராலையும். அது பீச்சில் கடலை சாப்பிட்டுக்கிட்டு பண்ண கதை அதெல்லாம் அவருக்குள்ளே சார் என்னமோ இருக்குது சார். அவர் ஒரு கூட சைல்டு ப்ராடஜி தான் போல இருக்குது. 16-17 வயசுலேயே கதை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இங்கிலீஷ் படமெல்லாம் பார்த்துருக்குறாரு. அவருக்குள்ளே ஒரு கதை ஓடிடும் சார். கதை ஓடி அதை ஸ்க்ரீனில் கொண்டு வரது பெருசு இல்லை சார். ஆடியன்ஸை ஹார்ட் த்ரோப் சீன்ஸில் இழுக்கிறது இருக்குல்ல ஸ்ரீதர், அதை வேலை வாங்குறது விஸ்வநாத் ராமமூர்த்தி, கண்ணதாசன். பொற்காலம் சார், அதெல்லாம் பொற்காலம் சார். நடிக்கும் போதே நான் நடிக்கிறேன், இது கதை சரியில்லைங்கிறேன். ஆலய தீபம் ஓகே சார், இந்த கதை சரியில்லைங்கிறேன். நான் அதுக்கு காரணம்லாம் சொன்னேன், அவர் ஒத்துக்கலை. அப்புறம் படம் வெளியே வந்தவுடனே அவர் ஃபீல் பண்ணிட்டார், நான் சொன்னது கரெக்டு. அவர் படத்திலான உதாரணம் சொல்கிறேன், பீம்சிங் படத்தில் சொல்லலையே அவருன்னு. அப்புறம் தான் கோபுக்கிட்ட சொல்லியிருக்காரு. கோபுக்கிட்ட நல்ல நாலேஜ் உள்ள பையன் ராஜேஷ், நல்லா நிறைய படிச்சிருக்காப்புல அப்படி இப்படி. எனக்கு நம்ம இதை ஓப்பனாக நாம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு 5-6 வருஷம் ஈடுபாட்டு, அங்கெல்லாம் ஓப்பனாக பேசுவாங்க. அப்படியே நான் பழக்கப்பட்டவன், ஸ்கூல்லையும் பழக்கப்பட்டவன். ஹெட் மாஸ்டர்லாம் எதிர்த்து பேசுவேன். எதிர்த்துனா மரியாதை இல்லாமல் இல்லை, கருத்துக்களை சொல்கிறது. என்னத்த கருத்து, இங்கே கருத்தே சொல்லக்கூடாதுங்கிறது அப்படி தான் தெரிஞ்சது எனக்கு. அது மாதிரி ஸ்ரீதர் நல்ல மறக்க முடியாத விஷயங்கள், நல்ல மனிதர் சார். அடே அப்பா, காலில் விழுந்தா கூட விழக்கூடாது பாரு, யூ ஆர் மை ஃப்ரெண்ட். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஒரு வாலிபத்தில் அழகேன் சார். அதெல்லாம் காலேஜ் கேர்ள்ஸ்லாம் அப்படி விரும்புவாங்க அவரை. டைரக்டரை லவ் பண்ணது அவர் தான். பொம்பளைக்கு கொஞ்சம் லவ் பண்ணுவாங்க. ராமண்ணாவை கொஞ்சம் அழகாக இருப்பார், ஹீரோ மாதிரி. இவர் ஸ்டைலிஷாக என்ன மாதிரியான படங்கள் பாப்பா. சரி, நீங்கள் போட்டியாளர் அப்படின்னு நினச்ச நடிகர் திலகம் சிவாஜியை எப்போ முதல்ல சந்திச்சு? போட்டியாளர் இல்லை, நம்ம வந்தால் நம்ம வீட்டுக்கு டின்னர் கொடுக்கணும் அவர் அப்படின்னு. நான் 1980 80 அந்த சேது மாதவன் ஒரு படம் பண்ணார், நானே தான் ஒரு படம். அந்த படம் பண்ணும்போதே சொன்னேன் சார், இந்த மீசை கீசெல்லாம் வச்சா அன்னை மாதிரி நான் இருப்பேன், அது நல்லா இருக்கா சார் அப்படின்னு. அது என்னமோ மாதவன் அவர்கிட்டே பழக்கப்பட்டுட்டதுனால அது மாதிரியே மீசை, அது மாதிரியே போஸு, திரும்பி இப்படி பாருங்க அப்படின்னு திரும்பி இப்படி பார்க்குறது இதெல்லாம் பற்றி எடுத்தார். அந்த ரஷ் பார்க்க போனேன் முத பார்க்க போகும்போது அண்ணனும் இவரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, மேஜரும். எங்கே என்ன நடிகர் சங்கத்தில் ஒரு தியேட்டர் இருந்துச்சு. அப்போ நான் போகும்போது இவரை பார்த்தேன். அப்போ தான் சேது மாதவன் தம்பி மூர்த்தி தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதான் ராஜேஷன் பேர், புதுப்படம் தெரியும் அப்படின்னாரு. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். உட்காருங்கன்னாரு. நான் உட்காரலன்னு. என்ன நீங்கள் நிற்கிறதுனால ரொம்ப மரியாதை எனக்கு கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் உட்கார்றதுனால எனக்கு மரியாதையை குறைஞ்சிட போகிறது அப்படின்னாரு. அப்படின்னு நான் முத அவரை பார்த்தது 68 பார்த்துட்டேன். நிறைய படங்களில் சில சமயத்தில் கணேசன் கூட கூப்பிட்டுருக்கேன் இதுகிட்ட. அது என்னது ஜெமினி வந்து திடீர்னு வந்துட்டார், ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்காரு. மிஸ்டர் கணேஷ் அப்படின்ட்டேன். அப்படி பார்த்து அப்படின்னு ஹை ஸ்பீடில் அப்படி விஷ் பண்ணார். எல்லாம் சிரிப்பு வருது. தங்கப்பதக்கம் ரீரிகார்டிங் பார்த்தேன். அப்போ என்னையவே இப்படி பார்த்தாரு, என்னடா நம்மளே இப்படி பார்த்துட்டு இருக்கானேன்னு. தங்கப்பதக்கம் ஷூட்டிங் இது வாங்கினியில் நடந்துச்சு, 4th floor.
28 நாள் ஷூட்டிங்கு நான் வந்துடுவேன். கரெக்டாக அங்கே 3:30க்கு ஸ்கூல் விடும், பஸ் ஏறி வந்துடுவேன். 25 BA நம்ம இங்கே வந்துடுவேன், ஸ்டுடியோவுக்கு வந்துடுவேன். அப்புறம் சிவாஜி என்னை வந்து 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்துருவார் ஈஸ்டரில். இங்கே இவ்வளோ தூரத்துலேயும் நின்றுக்கிட்டு இருப்பேன். சண்முகம் தான் கேட்டார், யார் அந்த பையன் போக சொல்ல வேணா அப்படின்னா. இல்லை இது அண்ணனுடைய ஃபேனா, மகேந்திர மச்சனே, லெட்டிம் ஸ்டாண்டு அப்படின்ட்டு போயிட்டார். அப்படின்ட்டு இப்படி இப்படி உட்காந்துருக்காரு, படுத்திருக்காருல்ல சிவாஜி. 3 மணிக்கு அண்ணன் யாரும் எழுப்பலைங்க அப்படின்னு எழுப்பினார் அப்படின்னாரு. 3 மணி. அப்போ நான் ஒரு ஓட்ட வாட்சி ஒன்று வச்சுருப்பேன், பார்க்குறேன் மணி 3. அப்புறம் திருக்கோணத்தை கொண்டு வந்து இதெல்லாம் என்னடா இப்படி ஒருத்தன் நிற்கிறானேன்னு கூட கேட்கல என்ன. அப்புறம் கன்னிபுரத்தில் வந்தவொடனே கேட்குறாராம், ஏட்டா இந்த அவளை பார்த்துருப்பேன். அதான் உங்கள் பக்கத்துலேயே தாங்க நிற்பாங்க. ஏன்னா இப்போ தங்கப்பதக்கம் ஷூட்டிங்லேயே பக்கத்தில் நிற்பான், நம்ம கம்பெனிக்கெலாம் வருவான். நான் பார்த்ததில்லை, அடி சீக்கிரம் அப்படி இப்படின்னாரு. இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் நம்ம எஸ்ஏ கண்ணன். அப்போயெல்லாம் போய் நான் தங்கப்பதக்கம் இதெல்லாம் பார்ப்பேன். நான் உள்ளுக்குள்ளே ட்ராமாக்குள்ளே நின்றுக்கிட்டு இருப்பேன். குருமூர்த்தியெல்லாம் விரட்டுவார். குருமூர்த்தி தெரியுமில்ல உங்களுக்கு? ஏய் எத்தனை தடவை நீ இப்போ நாடகம் பார்த்தா போ நீ அப்படின்னா. இல்லை முடியும், நாடகம் பூரா நான் தான் பார்த்தேன் இந்த தங்கப்பதக்கத்தை. அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து ரொம்ப சிரிப்பா. அப்புறம் பாராட்டினார் என்ன சிவாஜி சார். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். எப்படின்னு நீங்கள் பாலும் படத்தில் அந்த சரோஜாதேவி அம்மா இருமும்போது நீங்கள் போய் இந்த தர்மாமீட்டர் வைக்கிறது, கப்பை ஊற்றி கொடுக்குறது, அப்புறம் ஃபோன் எடுத்து பேசுகிறதெல்லாம் எப்படின்னு இங்கிலீஷ் போன மாதிரி நடிச்சிங்கன்னு கேட்டேன். நீ மட்டும்தான் ஆக்ட் பண்ணணுமா, ஏன்டா ஆக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னாரு. என்னடா இவ்வளோ பெரிய கிரெடிட் கொடுக்க காலில் போய் விழுந்து. அப்படி இல்லைண்ணே, எந்த காலத்துலேயும் ஒன்றை என்னை கம்பேர் பண்ணாத. நீ வந்து ஃபில்ம் ஆக்டர், நான் ஸ்டேஜ் ஆக்டர். நான் லவுடாக பேசுவேன், லெங்க்தி டைலாக் பேசுவேன். நீ வந்து குறைவாக பேசுவேன், மைல்டாக பேசுவேன். ஓ ஸ்கூல் வேறு என் ஸ்கூல் வேறு அப்படின்னு நான் என்ன நினைக்கிறதோ அதெல்லாம் பதிலாக சொல்லிட்டார். அன்றைக்கி தான் நினச்சேன், நம்ம மைண்ட் ரீடிங் அவருக்கு தெரியுது, நம்ம என்ன கேட்க போகிறோம். நிறைய பேர் நடந்து வரும்போதே சொல்லிவிடுவார், பாடி லாங்குவேஜ் வச்சு இது தான் அவன் கேட்க வர்றான் அப்படின்னு. மிகப்பெரிய ஒரு மனிதர். அப்புறம் தான் 32 வயசு 34 வயசு வரும்போது ஜாதகத்தை பார்த்த பிறகு கன்னிபுரத்தில் வெளியாகி அதுக்கப்புறம் 3 படம் ஓட்டி அதெல்லாம் ஓட்டி விழுந்து கீழே விழுந்து எந்திரிக்கும் போது தான் நினச்சேன், காலகட்டங்கள் வேறு. நம்ம வந்து இவங்கள மாதிரி இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஜெயின்ஸு. இவங்களை நம்ம பழகுனதே பெரிய பாக்கியம். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தது நம்ம அது அப்புறம் புரிதல்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அண்டர்ஸ்டாண்டிங். நோயிங், அண்டர்ஸ்டாண்டிங், இன்டராக்ஷன், பெனிட்ரேஷன், 4 ஸ்டேஜஸ் சொல்லுவான். நம்ம நோயிங் ஒருத்தர் தெரிந்து, அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்வது, இன்டராக்ஷன் கூட உறவாடுவது, அப்புறம் பெனிட்ரேஷன் மனதில் நீங்காத இடம் பிடித்தல். இவைகள் எல்லாமே வந்து நான் அவங்கள்ட்டெல்லாம் கற்றுக்கிட்டேன்னா. அப்புறம் நான் மனசில் கூட நினைக்கிறது இல்லை, ஒரு சின்ன பிட்டு கூட நினைக்கல அப்படின்னு சிவாஜி என்ன ரொம்ப பாராட்டிங்க. அவர் என்ன ஆச்சரியப்பட்டிருக்காரு. நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி கேட்கும்போது தான் சொன்னார், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ என் மேலே ரொம்ப பிரிய வச்சுருக்க, அதனால என்ன அப்படி நினைக்கிறேன். நான் அப்படியெல்லாம் திட்டம் போட்டெல்லாம் வரல அப்படின்னாரு. திட்டம் போட்டெல்லாம் வரல அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம என் மேலே ரொம்ப பிரிய வச்சுருக்கேன், அதனால நீ நான் ரொம்ப லக்கி மேன்னு சொன்னேன். சிவாஜி என்ன எப்படின்னாரு, எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னாரு. ஏன்னா நான் 24 வயசில் கல்யாணம் நடந்துருச்சு, 24 வயசில் படம் ரிலீஸ் ஆகி சில்வர் ஜூப்ளி தமிழ்நாடு பூரா ஒரே நாளில் ஒரே படத்தில் ஓவர் நைட் சூப்பர் ஸ்டார் ஆனது நீங்கள் தானே அப்படிலாம் சொல்லி, அப்புறம் ஒரு தம்பி இருக்குது, அண்ணன் இருக்கார், தங்கச்சி இருக்குது, அப்பா அம்மா அவங்க லைம் லைட்டை பார்த்துட்டாங்க. இப்படி பாக்கியம் யாருக்குனே, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நீங்கள், எல்லாம் அடுக்குனே. அது நீ பார்க்குற பார்வையில் இருக்குது. என் மேலே ரொம்ப பிரிய வச்சுருக்க, அதனால் நீ அப்படி பார்க்குற, ஓ ஆங்கிள் அது அப்படின்ட்டாரு. அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப திட்டமிட்டு செய்யலைன்னு சொன்னார். ஆமாம், அது எனக்கு அமைஞ்சதுன்னாரு. சிவாஜியோட உங்களுடைய உறவு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஆமாம் ஆமாம், நல்ல நெருக்கம், 20 வருஷம். அதில் மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னு நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்க? என் கல்யாணத்துக்கு வந்ததே மறக்க முடியாது. நம்ம புருஷ மண்டாட்டியோடு வந்தது கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நான் தனியாக பேசிக்கிட்டு இருந்தது நிறையா விஷயங்கள். அவர் என்ன ஒரு நினைவாக உங்களுக்கு ஒன்று கொடுங்கன்னு கேட்டு ஒரு வாட்ச் வாங்கி வச்சுருக்கேன், நினைவாக கொடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் அதை ரொம்ப மனவிட்டு பேசுனது. என்ன ஒன்று நான் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப ஃப்ராங்காக பேசக்கூடிய நடிகர்கள் நான் பார்த்தது ஜெமினி கணேசனும் கமல் சாரு, சிவாஜி கணேசன் 3 பேர் தான். ஃப்ராங்காக எந்த வித ஒளிவு மறைவும் இல்லாமல் அடித்து தூள் கிளப்புறதுங்கிறது இவங்க 3 பேர் தான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கமல் சார் ரொம்ப ஓப்பன், அவர் ஜெமினி கணேசன் சார் எதை பற்றியும் கவலைப்பட. சிவாஜி மாதிரி ஜெமினியோட உங்களுக்கு நல்ல பழக்கம். ஐயோ ஈராச்சே, நல்ல பழக்கம். என்ன சாவித்திரி போய் பார்க்குறியா அப்படிம்பாரு. சார் நான் ஃபேன், அதனால் போய் பார்த்தேன் சார், அந்த மாதிரி வேலை தான் இப்போ செஞ்சுட்ருக்கியா நீ அப்படிம்பாரு. ஜெமினி கணேசன் என்ன ஆச்சரியம்னு கேட்டால், யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டார். கமெண்ட்லாம் கேட்டேன்னா கரெக்டாக அடிப்பார். இன்னொன்று என்னன்னு அப்படின்னா, ஒரு ஆளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதில்ல அவரை மிஞ்சி ஆளே இல்லை. கரெக்டாக தான் வாசன் போட்டிருக்காரு அவரை இந்த ஜெமினியில்.
சிவாஜி கணேசனை பார்த்து சொல்கிறார்ல அண்ணனை சிவாஜி அண்ணனை, இவன் பின்னால் கண்ணெல்லாம் நல்லா இருக்கு, பெரிய ஆளாக வருவார். சாவித்திரி அம்மா 15 வயசில் பார்த்து சொல்லிட்டால பெரிய நடிகை ஆவான். ஒரு ஆளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுல ஜெமினி கணேசன் மாதிரி மிகப்பெரிய ஆள், மிகப்பெரிய ஒரு ஆளுங்க, புத்திசாலி, ரொம்ப யாரையும் கெடுக்க நினைக்க மாட்டார், நல்லா ஃப்ராங்காக பேசுவார். அவர் தான் ஃப்ராங்கு, அடுத்து கமல் சார், அடுத்தது சிவாஜி அண்ணன். சிவாஜி அண்ணனுக்கு ஒரு 60% 70% ஃப்ராங்காக இருப்பார், பகிரங்கமாக சொல்லியும் விடுவார். அந்த ஒளி மறைவெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. சாவித்தினுடைய மிகப்பெரிய ரசிகரா நீங்கள்? ஆமாம் சார், யோ எல்லையே இல்லை சார். அது என்ன பூர்வ ஜென்மமா கர்மாவான்னு தெரியல, அப்படி ஒரு உயிர். அதான் தான் இந்தியா கிளிக்ஸில் அப்படி நான் பேசினேன். அமெரிக்காவிலாம் அப்படி பார்த்துருக்காங்களாம், தெலுங்குலாம் கூட அப்படி பேட்டியை பார்த்துருக்காங்களாம். அது முதலே கேட்டிருந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னால் என்னை கூப்பிட்டுருந்தாங்கன்னா நான் அவ்வளோ விஷயம் கேதர் பண்ணியிருக்கேன்ல, அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். பட் அவங்க வந்து அதை ஜெமினி சாரை கொஞ்சம் இறக்கி சாவித்திரியை தூக்கிட்டாங்க. அது தப்பு. எப்போவுமே ஒரு கேரக்டர் கொண்டு வரும்போது ரொம்ப சரியாக கொண்டு வரணும். அது அது அவங்க கொண்டு வரலை. இருந்தாலும் அந்த அம்மா ரொம்ப ஐரணி பண்ணியிருக்கணும். சரோஜாதேவி அம்மாட்ட கோச்சிக்கிட்டாங்க. அதே சரோஜாதேவி அம்மா தான் சாவித்திரி அம்மாவை இங்கே அனுப்பிச்சி விட்டார் ஹாஸ்பிட்டலில் இருந்து. அது ஒரு ஐரணி இல்லை. எந்த சரோஜாதேவி அம்மாவோட போய் இவங்க சண்டை போட்டாங்களோ அதே சரோஜாதேவி அம்மா இவங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து அவங்களுக்கு சாதாரணமாக போட்டாங்க. ஒரு விஐபி மாதிரி ட்ரீட் பண்ணாலும் அவங்க குண்டுராவோ யாராக இருந்தார் அப்போ சொல்லி ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டு, அதை பாலாஜி சார்ட்டெல்லாம் விசாரித்தேன். பாலாஜி சார் தான் வந்து இங்கே ரிசீவ் பண்ணி அவர் கொண்டு அண்ணா நகரில் வச்சு, அதெல்லாம் ரொம்ப ஐரணி, அதெல்லாம் ரொம்ப கோபக்காரம்மா சாவித்திரி அம்மா. அது மட்டும் இல்லாமல் இருந்தால் அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. எந்த காலகட்டத்தில் நீங்கள் சாவித்திரியை சந்திச்சு? சாவித்திரி நான் பார்த்ததெல்லாம் முதலே பார்த்துட்டேன், நிறையா இடங்களில் பார்த்துருக்கேன். அவங்க நான் படம் வந்து 79 செப்டம்பர் வந்து அவங்க 80 தானே இறக்குறாங்க. இதுக்குள்ளே என் படம் இதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் நான் நேரில் சந்தித்து மீட் பண்ணல. நான் போகும்போது அவங்க கோமாவில் இருந்தாங்க. நான் 2-3 தடவை மீட் பண்ணப்பெல்லாம் என்னை பார்த்துருக்காங்க. இந்த சீனிவாசன் வீட்டு கல்யாணத்தில் இந்த மாணவர் தலைவர் சீனிவாசன் காமராஜர் எழுத்துட்டார், அவருக்கும் இந்த வசந்திக்கு கல்யாணம், தேனியில் வசந்திக்கு. இப்போ இவங்க தான் பொண்ணு தோழி. அப்போ நான் பக்கத்தில் இருந்து என்னை பார்த்தாங்க சாவித்திரி அம்மா. அந்த பார்த்தாங்கிறதே எனக்கு பெரிய ஏதோ கடவுள் பார்த்த மாதிரி நினச்சேன். நான் அப்புறம் 2-3 தடவை பார்த்தேன், நான் பேச முடியல எனக்கு. அப்போயெல்லாம் நான் வாய்ப்பு தேடிக்கிட்டானே இருக்கேன், நான் எங்கே போய் பேசுறது. இவ்வளோ நல்ல பொம்பளைங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். இவ்வளோ அருமையான லேடி அவங்க, யாராக இருந்தாலும் அன்பாக இருப்பாங்கன்னு தெரியாது எனக்கு. உன் நடிகை தானே, அவங்க ஒரு மேலே அப்படியா தம்பின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம இமேஜ் உடஞ்சிரும், அவங்க மேலே வச்சுருக்க கற்பனை போயிடும் அப்படின்ட்டு விட்டேன். மற்றபடி என்னன்னு தெரியல, அந்த அம்மா மேலே அவ்வளோ பிரியமாக இன்றைக்கி வரைக்கும் மாறாமல் வீட்டில் ஃபோட்டோ கூட வச்சுருக்கேன், டெய்லி பார்ப்பேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.